அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். பல்கலைக்கழக அனுமதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான 4வது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போதோ சில மாணவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழகத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள். எனவே எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதியின்மை ஏற்படும் என மாணவர்கள் அறிந்திருப்பது அவசியமாகும். அவ்வாறு அறிந்திருப்பதன் மூலம் பல்கலைக்கழக வாய்ப்பினை தவறவிடாமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி கொள்கைகளை தெளிவாக விளங்குவதன் மூலம் அதற்கான தகுதியின்மைகள் என்னவென்று இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி கொள்கையை விளங்குவதன் மூலம் அதற்கான தகுதியின்மைகள் என்னென்ன என்று இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி கொள்கை குறிப்பிடுவதன்படி, இந்த அரச உயர்கல்வியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சகல மாணவர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. அதேபோன்று அனைவருக்கும் நியாயமான முறையில் அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்படுகின்ற இந்த இலவச கற்கை நெறிகளுக்கு நுழைவதற்கான சந்தர்ப்பம் ஒரு தடவை மாத்திரமே வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே ஒரு மாணவருக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் வழங்கப்படும். அந்த ஒரு தடவையான சந்தர்ப்பம் எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. சில மாணவர்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கற்கை நெறிக்கு பதிவினை மேற்கொண்டு அதனை இடையில் வாபஸ் பெறுதல், அல்லது அந்த கற்கை நெறிக்கு பதிவு செய்த பின்னர் அந்த கற்கை நெறியை பின்தொடராமல் விடுறது, இப்படியான சந்தர்ப்பங்களால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இன்னொரு மாணவருடைய பல்கலைக்கழக வாய்ப்பினை இழக்க செய்கின்றீர்கள். அதே போல ஒரு பதிவினை வாபஸ் பெற்று அடுத்து வரும் ஆண்டில் பெறுபவர்களின்படி இன்னமொரு கற்கை நெறிக்கு விண்ணப்பித்து அதனூடாக நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முயற்சிக்கின்ற போது அதுவும் குறித்த அந்த ஆண்டில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவன் ஒருவனுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கின்றீர்கள். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு மாணவனின் பல்கலைக்கழக வாய்ப்பை இழக்க செய்வதனால் இது ஒரு பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதியின்மையாக கருதப்படும். அதேபோன்று பல்கலைக்கழக அனுமதிக்காக அனுமதிக்கப்பட்ட 3 அமர்வுகளில் ஏதேனும் ஒரு காப்போத்த உயர்தர பரீட்சையில் பெற்றுக்கொண்ட பெறுபவர்களின் அடிப்படையிலேயே பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். எனவே 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஏஎல் பரீட்சை எழுதியிருந்தால் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது, பல்கலைக்கழகத்திற்கு செல்லவும் முடியாது. எனவே 3 தடவைக்குள் நீங்கள் உயர்தர பரீட்சையை எழுதி அதனூடாக மாத்திரமே நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியும். அடுத்ததாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடமிருந்து பல்கலைக்கழக தேர்வுக்கான கடிதம் விண்ணப்பதாரிகளுக்கு கிடைத்தால், அந்த கடிதம் கிடைத்தவுடனே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோட கணக்கிற்காக நீங்கள் பதிவு செய்யறதுக்காக 50 ரூபாய் பணம் செலுத்தி வங்கி மூலம் அல்லது இணையதளத்தினூடாக அந்த கற்கை நெறிக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணினா தான் நீங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களாக கருதப்படுவீங்க. அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால், பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவோட கணக்கில் 50 ரூபாய் வரவு வைத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அந்த பல்கலைக்கழக வாய்ப்பை நீங்கள் இழந்துடுவீங்க. இவ்வாறு நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்த பின்னர் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அந்த பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ 2 தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த 2 தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த கற்கை நெறி கிடைக்கும். அப்படி 2 தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல, ஒன்று தான் பண்ணியிருக்கிறீங்க அல்லது 2மே பண்ணலன்னு சொன்னால் கூட நீங்கள் பல்கலைக்கழக வாய்ப்பை இழப்பீங்க. அதே போன்று இணையதளத்தினூடாக பதிவு செய்யும் போது வங்கி மூலமாக கட்டணம் செலுத்தி இருப்பீங்க. அவ்வாறு வங்கியின் மூலம் கட்டணம் செலுத்தியவர்கள் அந்த ஸ்கேன் செய்யப்பட்ட கட்டண பற்றுச்சீட்டினை இணையதளத்தினூடாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அனுப்பலன்னு சொன்னாலும் உங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதியை இழக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அது கருதப்படும். எனவே இந்த அனுமதி கொள்கைகளை மாணவர் ஒருவர் மீறாதிருக்கும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு செல்வதில் எவ்வித தடையும் ஏற்படாது. எனவே இந்த அனுமதி கொள்கைகளை மாணவர் ஒருவர் மீறாதிருக்க வேண்டும் என்பதோடு, முதலாவது தகுதியின்மையாக கூறப்படுவது என்னவென்று பார்த்தால், காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு 3க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் தோற்றிய மாணவர்கள். எனவே 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஏஎல் பரீட்சைக்கு தோற்றியிருப்பீங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. அதே போன்று பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. சில வேளை நீங்கள் இடையில ஒரு பரீட்சைக்கு தோற்றாமல் விடலாம். முதலாவது ஒரு வருடம் எழுதிட்டு 2வது வருடம் எழுதாமல் விட்டால் திரும்ப 3வது வருடம் எழுதுகின்ற போது அது 2வது சந்தர்ப்பமாகவே கருதப்படும். அவ்வாறு எழுதாமல் விட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் எழுதினால் அது நீங்கள் தோற்றிய ஒரு தடவையாக கருதப்படும்.
எனவே தொடர்ச்சியாக நீங்கள் எழுதினாலும் சரி, இடையில் ஒரு வருடத்தை அல்லது 2 வருடத்தை விட்டு எழுதினாலும் சரி, மொத்தமாக நீங்கள் 3 தடவைக்குள் ஏல் எழுதியிருந்தால் மாத்திரமே நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு 3 தடவைக்கு மேல் ஒருவர் ஏல் பரீட்சை எழுதி 4வது தடவையாக பெற்ற பெறுவதற்காக அது ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தால் கூட பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதேபோன்று பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் கீழே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள்ல நீங்கள் ஏற்கனவே ஒரு உள்வாரி மாணவராக பதிவு செய்திருந்தால், இன்டர்னல் டிகிரி ஒன்று செய்யறதுக்காக நீங்கள் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகங்கள்ல பதிவு செய்திருந்தால், நீங்கள் 2வது சந்தர்ப்பமாக மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் கீழே ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் என்ன, உயர்கல்வி நிறுவனங்கள் என்னங்கிறது தொடர்பான பல்கலைக்கழகங்களின் பெயர்கள், தகவல்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள மாணவர் கையேட்டில் உள்ளது. அந்த மாணவர் கையேட்டினை டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அதில் டவுன்லோட் பண்ணி அந்த புக்ல நீங்க அந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் பெயர்களை நீங்க பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக பல்கலைக்கழகங்கள் சட்டம் அல்லாத ஏனைய சில பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ளது. அதே போன்று உயர்கல்வி நிறுவனங்களும் உள்ளது. இவ்வாறு பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல இலவச கல்வி முறையின் கீழ் உள்வாரி மாணவர்களாக பதிவு செய்கின்ற அல்லது ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்ற மாணவர்கள் இங்க மீண்டும் பதிவு செய்ய இயலாது. அவ்வாறு பாராளுமன்ற சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை பிக்கு பல்கலைக்கழகம், பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம், அதே போன்று ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம், வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம். இந்த 5 தான் இந்த பாராளுமன்ற சட்டத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். எனவே இந்த 5 பல்கலைக்கழகங்களிலும் ஏற்கனவே ஒரு மாணவராக பதிவு செய்திருக்கின்ற ஒரு மாணவர் மீண்டும் தற்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் ஒரு மாணவராக பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியாது. 4வது, உள்வாரி மாணவர்களாக ஒரு கற்கை நெறியினை கல்விக் கல்லூரியில் பதிவு செய்துள்ள அல்லது பதிவு செய்கின்ற மாணவர்கள். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல நீங்க ஒரு மாணவராக பதிவு செய்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அல்லது பல்கலைக்கழகம் கிடைத்த ஒரு மாணவர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு விண்ணப்பிக்க முடியாது. 2 ஒரே சந்தர்ப்பங்கள் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க அப்படி செய்து கொள்ள முடியாது. 5வது, உள்வாரி மாணவர்களாக வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கீழ் வருகின்ற பல்கலைக்கழக கல்லூரிகள், அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ். இந்த யூனிவர்சிட்டி காலேஜில் நீங்கள் இன்டர்னல் மாணவர்களாக 3 வருட டிப்ளோமா கற்கை நெறிகளுக்கு இலவச கல்வி முறையின் கீழ் பதிவு செய்திருந்தால் நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் விண்ணப்பிக்க முடியாது. இதை கொஞ்சம் கிளியராக விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், யூனிவர்சிட்டி காலேஜில் நீங்கள் பதிவு செய்த அந்த கற்கை நெறி 3 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு டிப்ளோமாவாக இருக்கணும். குறைந்தது 3 வருடம். 3 வருடம் அல்லது 3 வருடத்திற்கு அதிகமான கால டிப்ளோமாவை செய்பவராக இருந்தால், அதுவும் யூனிவர்சிட்டி காலேஜில் செய்பவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் பதிவு செய்ய முடியாது. அடுத்ததாக, இன்னும் சில நிறுவனங்களில் 3 வருடங்கள் அல்லது அதற்கு கூடிய காலம் கற்கை நெறி ஒன்றை பயில்வதற்கு முழுநேர அதே போன்று உள்வாரி மாணவர்களாக பதிவு செய்கின்ற அல்லது பதிவு செய்த மாணவர்களும் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த நிறுவனம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், அதாவது சிலியட்ல உயர் தேசிய டிப்ளோமா HND செய்கிறார்கள் என்ன செய்யலான்னு சொன்ன உடனே பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போன்று நெய்டா மற்றும் எந்திரவியல் தொழில்நுட்ப நிறுவகம், இயந்திரவியல் விஞ்ஞானத்தில் தேசிய டிப்ளோமா, இவ்வாறான கற்கை நெறிகளை நீங்க பயில்றதுக்காக பதிவு செய்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்களும் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த கல்வி நிறுவனங்கள்ல 3 வருட காலம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தினை கொண்ட முழுநேர கற்கை நெறிகளுக்கு நீங்க பதிவு செய்திருந்தால் அந்த மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தாராங்க. என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட இந்த நிறுவனங்கள்ல பதிவு செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த இறுதி தினத்திலிருந்து 60 நாட்களுக்குள் தங்களது பதிவுகளை மீள பெற்றால், நீங்கள் பதிவு செய்து அந்த பதிவு செய்த இறுதி திகதியிலிருந்து 60 நாளைக்குள்ள 2 மாசத்துக்குள்ள நீங்க அந்த பதிவை வாபஸ் பெற்றால், அதுக்கு பிறகு வார ஆண்டுல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்ன உயர்தர பெறுபேற்றின் அடிப்படையில பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க 60 நாளைக்குள்ள நீங்க அதை வாபஸ் பெற்றிருக்கணும். 60 நாளை தாண்டினா நீங்க வாபஸ் பெற்றாலும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்ன பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது.
இந்த ஸ்லியட் அல்லது நெய்டாவில் நீங்கள் கோர்ஸ்களுக்கு பதிவு செய்திருந்தால் அது 60 நாளைக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம், வாபஸ் பெற்றுக்கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சதை பதிவை ரத்து செஞ்சு கொண்டு நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதுலேயும் இந்த ஸ்லியட்டில் இருக்கிற ஹையர் நேஷனல் டிப்ளோமாக்கள், அதே போல் நெய்டாவின் கீழ் வருகின்ற இந்த பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பொறியியல் விஞ்ஞானத்தில் தேசிய டிப்ளோமா, என்ஜினியரிங் சயின்ஸில் நேஷனல் டிப்ளோமா, அதுக்கு பதிவு செய்தாக்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த பதிவை ரத்து செய்தும் நீங்கள் என்ன செய்யலாது, பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் நான் அந்த நோட்டை போட்டிருக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் கிளியராக விளங்கி கொள்ளுங்க. அடுத்ததாக, முதலாவது பட்ட மட்டத்தில் கற்கை நெறிகளுக்கு உயர்கல்வி அமைச்சு மூலம் வெளிநாட்டு புலமை பரிசில்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு அந்த புலமை பரிசிலை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள், இப்போ நீங்கள் முதலாவது ஒரு டிகிரி ஒன்று பெறுறதுக்கு, அதாவது ஏஎல் பரீட்சையின் பின்னர் முதலாவது ஒரு டிகிரியை பெறுறதுக்காக வேண்டி வெளிநாட்டு புலமை பரிசில் ஒன்று நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்களும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகல, நீங்கள் அந்த புலமை பரிசிலில் போய் ஸ்காலர்ஷிப்பில் அங்கே போய் படிக்கலன்னு சொன்னால் கூட நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. 8வது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ 1 தொடக்கம் 7 வரை குறிப்பிட்ட அந்த பட்டங்களை அல்லது அந்த பட்டங்களுக்கு சமனான இதர பொருத்தமான தகைமைகளை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் என்ன செய்யலான்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க இயலாது. அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு டிகிரி ஒன்றை பெற்றுக்கொண்டீங்க, ஒரு டிகிரி ஒன்றை முடித்தால் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு போய் இன்னொரு பட்டத்தை நீங்கள் முடிக்க இயலாது. அப்போ முதலாவது டிகிரியை தான் நீங்கள் பல்கலைக்கழகங்களில் இலவசமாக முடிக்க முடியும். அதுவும் 3 தடவைக்குள்ள எழுதி முடிக்கணும். ஒரு சந்தர்ப்பம் தான் தரப்படும், திரும்ப திரும்பவெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படாதுங்கிறதெல்லாம் தெளிவாக இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அடுத்த 9வது விஷயம் என்னன்னு சொன்னால், தற்போதைய கல்வியாண்டில் அல்லது முன்னைய கல்வியாண்டு ஒன்றில் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது அந்த பதிவினை மேற்கொள்ளும் போது தவறான பிரகடனங்களை செய்த மாணவர்கள், அதாவது நீங்க இதுக்கு முன்னர் ஒரு ஆண்டில் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னோன்னே அல்லது இப்ப விண்ணப்பிக்கிற டைம்ல சொன்னாலும் சரி, நீங்க விண்ணப்பிக்கின்ற நேரத்துல பிழையான தகவல்களை வழங்கியிருப்பீங்க, பிழையான பிரகடனங்களை செய்திருப்பீங்க. அப்படி ஏதாவது நீங்க செய்திருந்தால், பிழையான தகவல்களை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுக்கு வழங்கியிருந்தால் நீங்களும் பல்கலைக்கழகத்திற்கு தகுதியற்றவராக கருதப்படுவீங்க. அது நீங்க எந்த தடவையில செஞ்சாலும் சரி, இதற்கு முதல் ஒரு தடவை நீங்க செய்திருக்கீங்கன்னு சொன்னாலும் இப்ப நீங்க விண்ணப்பிக்க தகுதியற்றவராக கருதப்படுவீங்க. அடுத்தது, பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னரும் சரி அல்லது அனுமதிக்கிறதுக்கு முன்னர் நீங்கள் விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பங்கள்லையும் சரி, விண்ணப்பிக்கிற டைம்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் பண்ணுற டைம்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் பண்ணி பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின்னர் நீங்கள் வழங்குகிற தகவல்கள்லையோ எப்பயாவது நீங்கள் ஒரு பிழையான அல்லது பொய்யான தகவலை நீங்கள் வழங்கி இருப்பீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த இடத்திலேயே உங்களோட பல்கலைக்கழக வாய்ப்பு இழக்கப்படும். அதே போல பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது அல்லது பதிவினை மேற்கொள்ளும் போது பரீட்சார்த்தியினால் விண்ணப்பத்தில் வழங்கப்பட்ட அந்த தகவல்கள் பொய் அல்லது தவறானவை என்று கண்டறியப்பட்டால் அந்த மாணவரை அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கிறதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ உங்களோட டிகிரி முடிய போற டைம்ல நீங்க பிடிபட்டா கூட அந்த யூனிவர்சிட்டியை நீங்க தொடர முடியாமல் போகும். எனவே பொய்யான தகவல்களை நீங்க வழங்குறத தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. எனவே பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு நீங்க விண்ணப்பிப்பதாக இருந்தால் பல்கலைக்கழக அனுமதி கொள்கைகளை சரியாக விளங்கி கொண்டு, ஏற்கனவே நீங்க பல கற்கை நெறிகளை நீங்கள் தொடர்பவர்களாக இருப்பீங்க, அந்த கற்கை நெறிகள் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடியதான்னு சொல்லி பார்த்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அதே போன்று பல்கலைக்கழகத்துக்கும் விண்ணப்பிக்கணும். அப்படி உங்களுக்கு எங்கேயாவது சிக்கல் வருமாக இருந்தால் இங்கு சொல்லப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்குள்ள நீங்கள் குறிப்பிட்ட அந்த கற்கை நெறிக்கான பதிவை நீங்கள் ரத்து செய்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். பல்கலைக்கழகத்திற்கு சரியான தகவல்களை வழங்கி உங்களோட உயர்கல்வியை தொடர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இது போன்ற தொடர்ச்சியான எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் செய்து எமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.